வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ். செட் டாக் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய வீடியோ ஏப்ரல் மாதத்துக்கான சிறு சேமிப்பு வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதம் பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஏப்ரல் மாதம் நான் என்னென்ன சிறு சேமிப்பு செய்தேன் அப்படிங்கிறதெல்லாமே உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோவும் எப்போதுமே பார்த்திங்கன்னா ரெகுலராக வரும். ஏன்னா சிறு சேமிப்பு நம்மளோட வாழ்க்கையில் கண்டிப்பாக அவசியம். நம்ம எவ்வளோ ரூபாய் அதிகமாக சம்பாதிச்சாலும் சிறு சிறு காசுகள் கூட அமௌண்ட்டு கூட நம்மளோட செலவுகள்லேருந்து நம்மளோட வீட்டில் இருந்து அது வேஸ்ட்டாகவே போகக்கூடாது. அது எல்லாத்தையுமே நம்ம ப்ராப்பராக எடுத்து வச்சிடணும். ஸோ அதை என்கரேஜ் பண்ணுற விதமாக தான் இந்த சிறு சேமிப்பு பண்ணுறேன். ஆக்சுவலாக உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், நான் ₹1 காயின்ஸ் எல்லாம் தனியாக ஒரு பாட்டிலில் போட்டு சேமிச்சுட்டு இருந்தேன்னு சொன்னேன் இல்லையா. அந்த பாட்டில் இன்னைக்கு கம்ப்ளீட்டாக ரொம்பிருச்சு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3 மாதமாக நான் ₹1 காயின்ஸ்லாம் எடுக்கவே இல்லை. அது அப்படியே இந்த புண்டியில் போட்டுருந்தேன். அப்புறம் வழக்கம் போல் அந்த 3-in-1 பாக்ஸில் ₹2, ₹5, அப்புறம் கொஞ்சம் ₹10 காயின்ஸ் இருந்துச்சு. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ நோட்டாக மாற்றணும். ஸோ அதுக்காக இப்போ மாற்றணும். ஃபஸ்ட்டு இந்த ₹1 கிட்டத்தட்ட 3 மாதமாக அப்படியே பிரிக்கவே இல்லையா, அது எவ்வளோ இருக்குன்னு எண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் கீழே கொட்டி ₹10 ₹10 எடுத்து வச்சேன். ஸோ அப்போ தான் எண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு இங்கே ₹1 காயின் டிமாண்டாக இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா நான் சொல்லியிருந்தேன், ₹1 காயின்ஸ் நம்ம சில சமயம் பஸ் ஸ்டாண்ட்லலாம், திருச்சி பஸ் ஸ்டாண்ட்லலாம் போட்டிருப்பாங்க, ₹1 காயின்ஸ் நீங்கள் 100 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ₹110 தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என்னால் பஸ் ஸ்டாண்ட் போகிற அளவுக்கு இங்கே டயர்டாக இருந்துச்சு, என்னால் போக முடியல. நான் அதனால் லோக்கல்லே பார்த்திங்கன்னா பால் கடையிலே மாற்றிக்கிட்டேன். சில கடைகளில் ₹1 காயின்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா ₹100 கொடுத்தோன்னா ₹5 கமிஷன் கொடுப்பாங்க. ஸோ எனக்கு மொத்தமாக பார்த்திங்கன்னா ₹1 காயின்ஸ் ₹200 கரெக்டாக இருந்துச்சு. அதை நான் லோக்கல்லே பக்கத்துலேயே ஒரு பால் கடையிலே மாற்றிட்டேன். அவருக்கு ரொம்ப சந்தோஷம், ₹1 காயின்ஸ் கிடச்சிது. இதில் ஒரு ₹200 இருந்துச்சு. அதுக்கப்புறம் மிச்சம் ₹5, ₹10, ₹2 இதெல்லாமே பார்த்திங்கன்னா அது ஒரு தனியாக ₹200 இருந்துச்சு. ஸோ ஆக மொத்தம் சில்லறை காசுகளில் எனக்கு கிடச்சது கிட்டத்தட்ட ₹400 எனக்கு கிடச்சிருக்கு. இந்த ₹1 மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு 3 மாதமாக சேர்த்துருப்பேன், 3 மாதத்துக்கு மேலே சேர்த்துருப்பேன். ஆரம்பத்தில் சேர்க்குறப்ப என்னோட குட்டி அமௌண்ட் மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு ₹400 நமக்கு கிடைக்கும்போது ஒரு பெரிய அமௌண்ட்டாக எனக்கு தோணுது. ஸோ அதனால் இந்த சிறு சேமிப்பை எண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் நான் செய்யக்கூடிய சிறு சேமிப்பு மணி சேவிங்ஸ் சேலஞ்ச். ஒவ்வொரு செலவு செய்யும் பொழுதும் இதில் நான் ஒரு தொகையை போடுவேன்னு சொல்லியிருக்கேன். ₹10 மினிமம் ₹10 போட்டுருவேன். ₹5 சில சமயம் ₹50 போட்டிருக்கேன். ஆனால் இந்த தடவை பார்த்திங்கன்னா இதில் நிறையாவே அமௌண்ட் நான் சேர்த்தேன். ஒவ்வொரு செலவு செய்யும் பொழுதும் 50, 20, 30, 10 அப்படின்னு சொல்லி சேமிச்சிட்ருந்தேன். பட் ஆனால் இடையில கொஞ்சம் செலவுக்குன்னு சொல்லிட்டு நிறையா எடுத்துட்டேன். அதனால் பார்த்திங்கன்னா ரியலி சொல்லப்போனால் ₹80 தான் இருந்துச்சு. கிட்டத்தட்ட இதில் ஒரு ₹300, ₹400 வரைக்குமே சேமித்து வச்சுருந்தேன். அது இடையில ஒரு செலவு பண்ணும் பொழுதுமே சேமித்து வச்சுருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஆனால் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா திடீர்னு செஞ்ச ஹோட்டல் செலவுக்கு இதுலேருந்து எடுக்கிற மாதிரி ஆகிடுச்சு. அதனால் உண்மைக்கு சொல்லப்போனால் இதில் ₹80 தான் பாக்கி இருந்துச்சு. ஸோ இந்த விஷயத்தில் இந்த லாஸ்ட் மந்த்து ஹோட்டல் செலவும் அதிகமாக செஞ்சுட்டேன். நான் பண்ண ஃபினான்ஷியல் மிஸ்டேக். அதுக்கப்புறம் இந்த மணி சேவிங்ஸ் சேலஞ்சு நான் போட்டுட்டேன்னா அந்த உண்டியிலேருந்து இது வரைக்கும் எடுத்ததில்லை. கிட்டத்தட்ட நான் ஒரு 3 வருஷமாக அந்த மணி சேவிங்ஸ் சேலஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். பட் இந்த மாதம் தான் அந்த அமௌண்ட்டை போட்டு எடுத்ததுன்னு பார்த்தா இந்த மாதம் தான். இனி இந்த தப்பாக அடுத்த தடவை பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் புது ரூபாய் நோட்டுகள் கொஞ்சம் 50, 20, 10 புது ரூபாய் நோட்டுகள் கிடச்சிச்சு, நல்லா புது நோட்டாக. அதெல்லாம் எப்போதும் போல் வழக்கம் போல் அந்த டைரியில் வச்சு சேமித்தேன். அது பிரச்சனை கிடையாது. அதுலேருந்து நான் செலவுக்கு எடுக்கல. ஒரு ₹200 கிடச்சிச்சு. பட் ஆனால் நம்ம எல்லா அமௌண்ட்டையும் சேமிக்க முடியாது இல்லையா. இப்போ காய்கறி வாங்குறப்போ ஒரு புது ₹200 வந்துச்சு. பட் ஆனால் அடுத்த வாரத்துக்கு காய்கறி வாங்குறதுக்கு வேணும். அதனால் ஆக்சுவலாக அதை சேமிக்க முடியல. இப்போ பார்த்திங்கன்னா இந்த ₹200 நோட்டு தான் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. ரொம்ப சேர்க்கணும்னு ஆசை, அது ரொம்ப சேர மாட்டேங்குது. ஸோ நெக்ஸ்ட்டு அது ஒரு புதுசாக ஒரு சேமிப்பு ஆரம்பிக்கலான்னு யோசிச்சுட்ருக்கேன். ₹200 நோட்டாக சேமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் புது ரூபாய் நோட் சேமிப்பு நோட்டு. அதாவது புது ரூபாய் நோட்டு சேமித்ததில் இவ்வளோ தான். கிட்டத்தட்ட ஒரு 3 ₹50, 2 ₹20, 3 ₹10 கிட்ட இருந்துச்சு. இந்த மாதிரி சிறு சிறு தொகைகளை சேர்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா நமக்கே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். புது நோட்டு கிடச்சா மோஸ்ட்லி எடுத்து வச்சுருவேன்.
எடுத்து வச்சுட்டு ரொம்ப தேவைப்பட்டால் மட்டும்தான் அந்த செலவுக்கு எடுப்பேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா, காலேஜில் வந்து 10 ரூபாயா டெய்லி சேமிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி. அது வந்து இந்த 1 இயர் எனக்கு லாஸ்ட் ஒர்க்கிங் டே முடிஞ்சோடனே மார்ச் 31 அதை க்ளோஸ் பண்ணிட்டேன். அது கிட்டத்தட்ட 1600 வந்துச்சு. நான் அதை வந்து அப்படியே கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் இந்த மாதம் போன மாதம் ஃபுல் முழுக்க, அதாவது ஏப்ரல் மாதம் முழுக்க நான் வீட்டிலையே காலேஜில் சேர்க்காம, ஏன்னா நிறைய லீவ் வந்ததுனால வீட்டிலையே தனியாக 10 ரூபா ஒரு டப்பாவில் போட்டு சேமிச்சுட்டு அவங்கள்ட்ட சொல்லியிருந்தேன். ஸோ அது 30 நாளைக்கு கரெக்டாக 300 சேமித்தேன். அதை வந்து ப்ராப்பராக பண்ணிட்டேன். அது நிறைய 10-20 ரூபா நோட்டாக இருந்துச்சு, அதெல்லாம் மாற்றி புது 100 நோட்டாக வந்து அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டேன். சில்லறை தேவைப்படுறப்ப எடுத்து அதை 100 போட்டுட்டேன். ஸோ இந்த சேமிப்பை கரெக்டாக ப்ராப்பராக பண்ணிட்டேன். அதனால் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது. சேமிப்பு வந்து கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாத்தையுமே வந்து இப்போ எண்ணி கேஷ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த டைரியில் தான் எல்லா நோட்டையும் வச்சு கொஞ்சம் வெயிட் மெத்தைக்கடியில் வச்சுருந்தேன். ஏன் அப்படின்னா கொஞ்சம் நேராக இருக்கும் அப்படிங்கிறதுனால. இப்போ அது எல்லாத்தையும் கேஷ் ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கே தெரியும் இந்த பேக் எங்கே வாங்கினீங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்குறீங்க, புது சப்ஸ்கிரைபர். அமேசானில் தான் வாங்கினேன். நான் முடிஞ்சால் லிங்க் தரேன். மீஷோவில் இந்த பேக்கோட ரேட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது, 300 தான். நான் வாங்குறப்ப 800 இருந்துச்சு. இப்போ வந்து 325-400 இருக்குது. பட் கலர் மட்டும் வேறு கலர் இருக்குது. வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. இல்லை வேணாம், இந்த பவுச்சோட லிங்க்கை வேணால் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், வேணும்னா வாங்கிக்கோங்க. இல்லை அதை வாங்குகிற காசை கூட நம்ம சேமிச்சிடலான்னு நினைக்கிறவங்க நார்மலாக வீட்டில் ஏதாவது ஒரு பாக்ஸ் இருந்தால் நீங்கள் அதில் கூட நம்ம சேமிக்கலாம். அப்படி கூட நீங்கள் சேமிச்சிருங்க. இதுவுமே நான் வந்து காசு கொடுத்து வாங்கல, ஒரு கேஷ் கிஃப்ட்டு, அமேசானில் ஒரு கேஷ் கிஃப்ட்டு கிடச்சிச்சு 1000 ருபீஸ்க்கு ஏதாவது வாங்கணும்னு. அதனால நான் வந்து 800 ருபீஸ்க்கு நான் வாங்கினேன். இல்லைனா நானும் கண்டிப்பாக வாங்கியிருக்க மாட்டேன். ஆனால் அது பார்க்க கொஞ்சம் நீட்டாக இருக்குது, ஆர்கனைஸ்டாக சேர்த்து வைக்கிறதுக்கு நல்லா இருக்குது. நான் எப்போதுமே உங்களுக்கு தெரியும் கலர்ஃபுல்லாக 10 ரூபா நோட்டு தனியாக, 20 ரூபா நோட்டு தனியாக, 50 ரூபா, 100 ரூபா அதெல்லாம் தனித்தனியாக வச்சுருவேன். நிறைய பவுச்சஸ் இருக்கிறதுனால டிஃப்ரெண்ட் சேவிங்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து எனக்கு 500 ரூபா நோட்டே சரியாக சேரவே இல்லை. ஆக்சுவலாக இந்த வருஷம் ஆரம்பித்தோம் 20 ரூபா 200 ரூபா வரைக்கும் வந்துச்சு, 500 ரூபாயே வந்து கிடைக்கல. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இடையில வந்து நிறைய சில்லறை தேவைப்பட்டுச்சு எனக்கு பஸ்ஸுக்கு. அப்போல்லாம் இந்த 50 ரூபா இதில் நிறையா சேர்ந்துருந்துச்சா. அப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, என்னடா போன மாதம் கேஷ் ஸ்டாக் பண்ணுறப்ப 50 ரூபா நிறையா இருந்துச்சுன்னா அதெல்லாமே நான் வந்து என்ன பண்ணிட்டேன், 50 ரூபா எடுத்துகிட்டு 500 ரூபா ஒரு நோட்டை வச்சுட்டேன். நமக்கு 100 கலர் நோட்டும் இருக்கிற மாதிரி இருக்கும், அதே சமயம் சில்லறையும் தேவைப்படுது. அதனால் நம்ம அந்த மாதிரி ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஆனால் என்னென்னா மோஸ்ட்லி இந்த சிறு சேமிப்பில் பண்ண இந்த கேஷ் ஆஃப் பண்ணுற அமௌண்ட்டு புது நோட்டாக இருக்கிற மாதிரியே பார்த்துப்பேன். இப்போ எனக்கு வந்து இப்போ செலவு பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது ஒரு புதுசாக ஒரு 200 ரூபா நோட்டு வருதுன்னா இதில் ஏதாவது 200 ரூபா பழைய நோட்டு இருந்துச்சுன்னா அதை அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிடுவேன். நம்ம சேமிக்கிறத புது ரூபா நோட்டாக நீங்கள் சேமிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து அது நம்ம அது சாமானியத்தில் எடுக்க மாட்டோம். அதனால் எப்பப்பெல்லாம் புது நோட்டு கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து இந்த பவுச்சை செக் பண்ணுவேன், ஏதாவது பழைய நோட்டு இருக்காடு. பழைய நோட்டு இருந்தால் ரீப்ளேஸ் பண்ணிடுவேன். இல்லை இங்கே இருக்கிறது புது நோட்டுனா அதை வந்து செலவு பண்ணிட வேண்டியதான், வேறு வழி இல்லை. ஸோ லாஸ்ட் மந்த்துக்கான சிறு சேமிப்பை நம்ம பண்ணியாச்சு. நேற்றே ஒரு நிறைய சப்ஸ்கிரைபர் கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க ஏன் இன்னும் அந்த வீடியோ போடலன்னு சொல்லிவிட்டு. ஸோ உங்களுக்காக இந்த வீடியோ போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சிறு சேமிப்பு பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல சேவிங்ஸ் கண்டென்ட்டோடு நான் அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லோரையும் பார்க்குறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.